எங்க அம்மா தாத்தாலாம் வரலையா? இங்கதான் வந்துட்டு இருந்தா. வாயேம்மா, ஏமா அப்படி தயங்கி தயங்கி வர? வா. வாங்கம்மா. அம்மா ஏன் தயங்கி தயங்கி வராங்க? அது ஒண்ணும் இல்ல ஜானகி, என்னதான் நீ மாட்டு பொண்ணா வரப்போறதா இருந்தாலும் கிறிஸ்டியன்ல, அதான் கொஞ்சம் தயக்கம்னு நினைக்கிறேன். என்னம்மா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாது. ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மாட்டு பொண்ணாட கொடுத்து வச்சிருக்கணுமா. தேங்க்ஸ்மா. அம்மா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தாவும் வந்தாரே, எங்க அவரு? அங்கதான் இருந்தாரு. அப்பா தாத்தா, உன்னை வேற தனியா கூப்பிட்டுமா? சரி, நிச்சயதார்த்தம் நடக்க போறது எனக்கு, நீ ஏன் அனாவசியமா அப்படி வெக்கப்படுற? ஜானகி, தாத்தாவை கவனிச்சியா? கலர் ஷர்ட்லாம் எப்படி இருக்கு? சும்மா அமக்கலமா இல்ல? சூப்பர். ரொம்ப புகழறேனே நினைக்காதீங்க. உங்களை பார்த்தா அப்படியே கமல் மாதிரியே இருக்கு. ஷர்ட் ஏது? கமல் மாதிரியா இருக்கேனா? இந்த ஷர்ட் விமல்ல வாங்கினதுமா. ஜானகி, இந்த ஷர்ட்ல என்ன பார்த்தா எத்தனை வயசுன்னு சொல்லுவேன்? ஸ்டெப் கட்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் மாதுவுக்கும் வயசு வித்தியாசமே தெரியல. ஸ்டெப் கட்டிங்கா? ஜானகி, நீ முதல்ல தாத்தாவை பார்க்கும்போது கொஞ்சம் இளமையா இருக்கீங்கன்னு சொன்னாலும் சொன்னேன். சும்மா இந்த தாத்தா இப்படி ஓடி விளையாடு தாத்தா ஆயிட்டா இருப்பாரு. சரி சரி, எப்படி எல்லாரும் இருங்க. சென்ட் வாசனை வருது. புதுசா சென்ட் போடுறீங்க நீங்க. ஜானகி, சென்ட் சூப்பர் சூப்பர். அம்மா, தாத்தாவை கவனிச்சியா? தலைய ஹேர் கட்லாம் பண்ணிட்டு கலர் ஷர்ட் சென்ட்னு வயசை குறைக்க என்னென்னமோ விதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா உங்களுக்கு மருமக வராது, ஐயோ சித்தி வந்துட போற பாத்து. சரி சரி, எப்படி எல்லாரும் அப்பாவுக்கு தெரியாம வந்தீங்க? எல்லாம் போய் சொல்லிட்டு தான் ஜானகி. எங்க அம்மாவோட ஒண்ணு விட்ட சித்தி சாக கிடக்குறான்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டோம். சரி பரவாயில்ல. அம்மா முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க உள்ள போய் சுத்தி வாங்க. வாச வேற எங்க போனான்னு தெரியல. யாரா பாஸ்? அப்பாவா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கேன் அந்த ஆள, அந்த பாசா. அவன் எங்கடா போயிருக்க போனான்? அவன் எங்கேயாவது திருட்டு தம் அடிக்க போயிருப்பான். தாத்தா, பாஸே ஒரு திருடன், தெரிஞ்சு அடிச்சாலே அது திருட்டு தம் தான். என்னது? பாஸ் திருடனா? இப்ப நீ எதுவும் கேட்காத. 16ஆம் தேதி பாலவாக்கம் வீட்டுல என் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உனக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். சரி, பாலவாக்க வீடா? அது எங்கடா இருக்கு? பாலவாக்கத்துலதான். ஆமா, நான் மட்டும் பொசவாக்கத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். முண்டம் பாலவாக்கத்துல எந்த வீடுன்னு கேக்குறேன்டா. தாத்தா, உனக்கு அந்த டவுட்டே வேண்டாம். பாலவாக்கத்துல இருக்கிறதே ஒரே வீடுதான். என் ஃப்ரெண்டு சீடு ராமாமிருதன், அவரோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவரோட வீட்டுல தான் கல்யாணம். ஓஹோ, டேய், ஏதோ 16ஆம் தேதிக்குள்ள கல்யாணம்ங்கற. அது என்னடா, ஏன் 16ஆம் தேதிக்குள்ள கல்யாணம்? தாத்தா, இங்க பாரு, இது ரொம்ப அவசரமா நடக்க வேண்டிய கல்யாணம், புரியுதா? நான் ஜானகிக்கே ஒரு முடிச்சுதான் அன்னைக்கு போடலான்னு இருக்கேன். மத்த 2 முடிச்சு அப்புறம் சாவகாசமா போடலாம் முடிவு பண்ணிட்டேன். டேய், கல்யாணம்னா நாள் கிழமை பார்த்து பண்ண வேண்டாமாடா? இப்படி திடுதுப்புன்னு பண்ண வேண்டாமா? ஒருவேளை 16ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே கெட்ட நாளா இருந்துன்னு வச்சுக்கோ. தாத்தா, வாயில கருத்தையை போட்டு புசுக்கு. கோச்சுக்காதடா. ஒருவேளை 18ஆம் தேதி தான் நல்ல நாள்னு வச்சுக்கோயேன். யார் அந்த பேர் சொன்ன? ராமாமிருதம். சரி, அந்த ராமாமிருதத்தை ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கோ, கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவருக்கு லேட்டா வர சொல்லுடா. இங்க பாரு, ராமாமிருதம் கிட்ட பேச முடியாது. அவர் வீட பூட்டிட்டு திருச்சிக்கு போயிட்டாரு. டேய், என்னடா வீடு பூட்டி இருக்குங்கிற? நான் வயசு வேற ஆயிடுத்து எனக்கு. அப்புறம் உங்க அம்மா, அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? ஏசுதான். எல்லாம் என்ன வீட்டுல எகிரி குச்சா போக முடியும் பூட்டிட்டு இருந்தா? இங்க பாரு, நீ எதுவும் கேட்காத. பாலவாக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும், புரியுதா? வேற எங்க போய் தொலைச்சான்னு தெரியல. உள்ள வரலாமா? ஆமா, உள்ள வந்த அப்புறம் இன்னும் உள்ள வரலாமான்னு வந்துட்டியோனா வந்து தொலை உள்ள. பாஸ், எங்க போயிட்டீங்க? ஆளை காணோம். மாதே, கடைக்கு அமிர்தாஞ்சன வாங்க போனேன். ஆம் பாஸ், கிளம்பும் போது தான் உங்களுக்கு ஒரு புது பாட்டில் கொடுத்தேன். நீ கொடுத்த பாட்டில் சைஸ பாத்தியா? அதான் மாத்துண்டு. அது எனக்கு பத்துமா? அதான் கடையில போய் சும்மா பெரிய சைஸா ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன். எப்படி? என்ன பாஸ் நீங்க? ஒருத்தருக்கு ஒரு தலைவலி 1 வாரம் வந்தா கூட அந்த அமிர்தாஞ்சன் ஈஸியா வருமே. உண்டோம் அமிர்தாஞ்சனா வெளியில தடவிக்க. டேய் மாது, ஒருவேளை அமிர்தாஞ்சன வெரி ஜாஸ்தியாகி உருண்டை உருண்டையா பண்ணி உள்ளுக்குள்ள போட்டு வாயில தின்னு தோணும்.
அது நான் எச்சரிக்கிறேன். உங்க தாத்தா கிட்ட சொல்லுவேன். அப்புறம் அரையோ சாம்பார். ஆமா, என்னடா இது? அரையோ சாம்பார், அரையோ ரசம். பிரம்மாஜி, பிரம்மாஜி. அரே கிருஷ்ணா, அரே ராமா சொன்னாலாவது போறதுக்காக புண்ணியம் கிடைக்குமோ? ஓ தாத்தா, நீ பாஸ் கிட்ட இது நல்லா வெச்சுக்காத, அப்புறம் ரொம்ப அவசரப்படுவீங்க. இரு, ஒரு நிமிஷம் கேட்டா. இன்னும் ஆபீஸே போக ஆரம்பிக்கல. இந்த பையன் முடிஞ்சே பாரு. இவனுக்கு ஒரு பையன் ஆபீஸ்ல வேலையும் கொடுக்க மாட்டான். இன்னும் இவன் எப்படி அவனுக்கு பாஸாக முடியும்? சொல்லிட்டான். தாத்தா, இவர் இந்த ஆபீஸ் மேலதிகாரி அது மாதிரி பாஸ் எல்லாம் கிடையாது. இவர் வேற மாதிரி பாஸ். வேற மாதிரி பாஸ்னா நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தாத்தா, நீ போன வாரம் ஒரு படம் பார்த்தல, இந்த ஓல்டு படம்டா, நம்பியார் படம். அந்த நம்பியார் படத்துல அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை பாஸ் பாஸ் கூப்பிடுறது இல்லையா, அது மாதிரி பாஸ் இவரு. ஏண்டா, இவனுக்கு நீ அடியாடா? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இவருக்கு 2 பயங்கரமான அடியாளு இருக்காங்க. ஏண்டா, இவனே ஒரு பெரிய தடியாள் மாதிரி இருக்கான். இவனுக்கு வேற 2 அடியாளா? हम किसी से कम नहीं, कल आज और कल. அப்படின்னா என்னது இது? நீ இப்படியே பேசினே நாய கல்லடிக்கிற மாதிரி அடிப்பேன்னு சொல்றேன். ரொம்ப கரெக்ட். ராஸ்கல், என்னையா கல்லால அடிப்பேங்கற? ஓ, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. தில் தீவானா? அப்படின்னா என்னது? தில்லிருந்தா பல்ல தட்டுன்னு சொல்றேன். யார் என்னோட பாஸோட பல்ல தட்டுறது? வருது, நல்லபடியா வந்த. சரி, இந்த சுரங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மாத்து, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. கொஞ்ச தூரம் தோணுனா ஊத்திட்டு தண்ணி வருது. ஏய், கொஞ்சம் தூரமா தோண்டியா கொஞ்சம் ஆழமா தோண்டியா? ஏன் அட பாவி, உன்னை சுரங்க தோண்ட சொன்னா கிணறு தோண்டிருக்க. இப்ப என்ன பண்றது மாது? சரி விடு, அதுவும் ஒரு இடத்துல நல்லதுதான். இந்த ராமாமிர்தம் வீட்டுல இருக்கிற பக்கெட்டு வாளி எல்லாத்துலயும் அந்த தண்ணியை ஃபில்அப் பண்ணிடு. கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும், புரியுதா? அதுக்கப்புறம் இந்த சுரங்கத்தோட ரூட்டை மாத்து, நீர் வாக்கா போ. புரியுதா நான் சொல்றது? ஓகே மாது, ஓகே. சீனு பையன் வேற காணோம். என்னடா, மது எல்லாரும் வந்தாங்களா? ஏய் சீனு, சாஸ்திரிகள் எங்க? வந்துட்டாரா? அவர் சொல்ல சொல்ல கேட்காம ஒரு வாட்டர் ஸ்கூட்டர் ஓடிட்டு வந்தாரு. அதை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மாது, இன்னொரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பாலவாக்க ஊட்டாண்ட உள்ள யாரோ வந்தாங்க. பாலவேங்க வீட்டுக்கு யாரோ வந்தாங்களா? டேய், வீடு பூக்கி இருக்கடா, எப்படி வந்தாங்க? அவர் கையில மாத்து சாய் வச்சிருந்தாங்க. என்னடா சொல்ற? டேய் சீனு, ராமாமிர்தம் உன் கையில ஒரு வெத்து சாவி கொடுத்தாருல, ஆமா. அது மாதிரி வேற யாருக்கும் இன்னொரு சாவி கொத்து கொடுத்துட்டாரா? இல்லடா, அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன தவிர யாரையும் நம்ப மாட்டாரு. வச்சிருக்கேன் சாவி, பத்திரமா தான். அவரு பாக்குறதுக்கு ராமாமிர்த மத்தியே தான் இருந்தாரு. நீ மருது, நீ ராமாமிர்தத்தையே பார்த்தது இல்ல. அவரு வந்தவர் அவரை மாதிரி தான் இருக்கன்னு எப்படி சொல்றீங்க? 2 பேர்த்துக்கும் ஒரே ஜாடியா தான் இருக்கும். ஏன்னா வந்தவரே அவர்தான் ராமாமிர்தம்னு என்கிட்ட சொன்னாரு. டேய், ராமாமிர்தம் திருச்சிக்கு போயிட்டு 16ஆம் தேதி தானே திரும்பி வரதா சொன்னாரு. அததான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர்தான் சொன்னாரு, இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? டேய் சீனு, பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தானே, தப்பு கிடையாது. பேசாம அவரை கட்டி போட சொல்லிடுவோமா? யாரு? ராமாமிர்தியா? யாரு? பாலவாக்க ராமாமிர்தம் தானே? ஆமா, வாங்க சாஸ்திரிகளே. ஆமா, பாலவாக்க ராமாமிர்தம் உங்களுக்கு தெரியுமா? நன்னா கேட்ட போகும். அவ தாயார் கோப்பனாரோட தவசத்தை வருஷம் நான் தானே போய் நடத்தி வைக்கிறேன். எங்க போய் நிச்சயதார்த்த மாதிரி ஒரு மங்களகரமான ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாவு கர்மாதின்னு அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கல. டேய் மருது, நீ ஒரு பண்ணு, பேசாம அவர் வாயில துணியை வச்சு அடைச்சிரு. அவர் வாயில ராமாமிர்தம் வாயில துணியை வச்சு அடைன்னு சொன்னேன். நான் அதுவும் ட்ரை பண்ண மாத்து, ஆனா முடியல. ஏன் முடியல? அவரு வெத்தலை, பாக்கு, குயில இதெல்லாம் போடுவார் போல இருக்கு. எதை போட்டாலும் துப்பிடுறாரு. அதனால துணி வச்சு அடிக்க முடியல. நான் வேணா போய் அவரை துணியால கட்டி விடுறேன். என்னவோ பண்ணு போ. சரி, நான் வரேன். என்ன ஏனோடா இது? எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. என்ன ஓட்? நான் இத்தனை நேரமா இங்கதான் இருக்கேன். எனக்கே இப்பதான் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அது சரி சீனு, ஏன்பா
இந்த சாஸ்திரி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. திரும்ப அப்படியே ஜனமா இருக்கிறீங்க. இருங்க உடனே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பெரிய மணி சாஸ்திரியா? தாத்தா இவர் தான் நம்ம அப்பண்ண சாஸ்திரிகள். நமஸ்காரம். நமஸ்காரம் சாஸ்திரிகளே. இவர்தான் எங்க தாத்தா குப்பநாய், குப்புசாமி ஐயங்கார். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் நார்மலா இந்த தேவசம், சாவு, பத்து, ஷவண்டி, கர்மாதி காரியங்களுக்கெல்லாம் போறது. நடுவுல இந்த மாதிரி நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீமந்தம், சுப காரியங்கள் அட்டெண்ட் பண்றது. சீனு தெரிஞ்ச பையன், படவா நல்ல பையனும் கூட. கூப்பிட்டா இடம் தட்டப்படியில வந்துட்டேன். சீனு நல்லா ஒரு மங்களகரமான சாஸ்திரிகளை தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். சாரி தாத்தா. ஆமா, நீங்க எங்க இருக்க? நான் அந்த சொலகாரம் பேட்ட சுடுகாடு இல்லையா, அதுக்கு எதிர்த்த சந்துவோம். சுடுகாட்டுக்கு இதுல சந்துல ரேஷ்மே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தமே ஒரு திராப ஃபங்க்ஷன். இளவெடுத்தா மாதிரி இழுத்துட்டே போகும். அது சரி, இது உங்க தாத்தா, அது யாரு? அது எங்க அப்பா. உங்க அப்பாவா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கோ என்னோட விசிட்டிங் கார்டு. எதுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க? அதுல என்னோட போன் நம்பர் எல்லாம் இருக்குப்பா. உனக்கு அப்பா தாத்தா எல்லாம் இருக்கா? நாளைக்கு இவாளே யாராவது ஒருத்தர் முட்டையை போட்டாலும் என்ன கூப்பிடு. இல்ல, நான் வந்து என்னன்னா சுபஸ்வீதானம், சோழ கும்போத்துல இருந்து வருஷாந்தீகம் வரைக்கும் எல்லாம் தடபுடமா பண்ணி கொடுத்துறேன். அது சரி, உங்க அப்பா இருக்கா தாத்தா இருக்கா? பொண்ணாத்துக்காரா எப்ப வருவா? எல்லாம் கேட்டீங்க போங்க. பொண்ணு விட இதுதான். நாங்க தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். அப்பா மாது, இந்த நிச்சயதார்த்தத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சு என்ன ஆச்சு? லேட் ஆகி தாலி இருக்காது. ஏன் கேள? கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. சரி சொல்லி தொலைங்க. ஏன்னா நான் சாயந்தரம் ஜட்ஜ் ஜம்புலிங்க தாத்துக்கு போயே ஆகணும். ஏன்னா அவர் மண்டையை போட்டு 10 நாளா இருக்கு. 10 நாள் காரியம் நான் தானே போய் நடத்தி வைக்கணும். மாது, இந்த சாஸ்திரிகள் வேண்டாண்டா. இவர் வாயை திறந்தா சாவு சவுண்டு கருமாதின்னு அவசரமாவே பேசிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு, தாலி கட்டுற நேரத்துல உனக்கு உன் கையில அச்சதைக்கு பதிலா எள்ளோ கொடுத்துருவாங்க. சும்மா இருந்தா நீ, உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது. சாஸ்திரிகளே, உங்களுக்கு இந்த கல்யாண மந்திரம் நல்லா வரும்ல? அதெல்லாம் கவலையே படாத. போன பொறுத்து என்ன கல்யாண மந்திரமும் கருமாதி மந்திரமும் ஒரேதான். என்ன கொஞ்சம் டோன் ஏத்தி இறக்கி ஓ பண்ணி தொலைங்க. சரி, இந்த கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தங்கி எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? சத்திரத்திலேயே வா. சத்திரம்லாம் இல்ல, பாலவாக்க ராமாமிரத வீட்டுல தான் கல்யாணமே. நாசமா போச்சு. கல்யாணம் பாலவாக்கத்திலையா? கோவிந்தா கோவிந்தா. அங்க பஸ்ஸ பிடிச்சு வரதுக்குள்ள என் பிராணே போயிடுவா. அது உன் கல்யாணத்துக்கு மந்திரத்தெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன். அவசரமா பேசுறதுக்குன்னே அவதாரம் பண்ணியிருக்காங்க. சும்மா இருங்க, எனக்கு இவரை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் எதுக்கு அங்கேயே தங்கணுங்கிறேன்? எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு ஒரே இடத்துல சமாதி கட்டி தங்க. எக்ஸாம்பிள் கூட சுடுகாடு சமாதி நான் சொல்றேன். இது வேண்டாண்டா. வாமா வா. வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டியா? மாது, உங்க அப்பா வந்தாச்சா? அப்பாவா? அவர்தான் அப்பா. என்னது? இது உங்க அப்பாவா? சும்மா இருக்கானுங்க, ஏதோ கடைச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சரி, உங்க அப்பா கையில என்னது? அப்பா கையில அமிர்தாஞ்சன டப்பா. அதானே, சென்ட் வாசனை போய் வேற வாசனை வருதுன்னு பார்த்து இவருக்கு என்ன தலைவலியா? ஆமா, நீ வேற அவனே ஒரு தலைவலி, அவனுக்கு வேற ஒரு தலைவலியா? தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா, இவர்தான் அப்பண்ண சாஸ்திரிகள். இவர்தான் நிச்சயதார்த்தம் நடத்திருக்க போறாரு. ஸ்டெல்லா ஜானகோட அப்பாவும் ஃபாதரும் வந்துட்டா நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடலாம். என்னது? அப்பாவும் ஃபாதர்மா? என்ன இளவடா இது? ஜானகிக்கு இங்கிலீஷ்ல ஒரு அப்பா, தமிழ்ல ஒரு அப்பாவா? ஆமா, அது இல்லாம மெட்ராஸ் பாஷையில ஒரு 9 நகர் இருக்கு. ஃபாதர் சர்ச் ஃபாதர். இதெல்லாம் நீ சொல்லி கூட்டு வருது லட்சினம். சொல்லி தாண்டா கூட்டு வந்தேன். நம்ம சாஸ்திரிகள் ஏங்க நான்
சொல்லிதானே கூட்டு வந்தேன். பொண்ணு வீடு கிறிஸ்டியன்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சு கொஞ்சம் கழுத்த அறுக்கிறீங்க. என்ன மன்னிச்சுடுப்பா, என்ன காடால போற வயசாச்சு, ஞாபக சக்தி குறைஞ்சுட்டே போகுது. நமஸ்காரம். வாங்க சார், வாங்க. சாஸ்திரிகளே, இவர்தான் இயேசுதாஸ், செல்லா ஜானகியோட அப்பா. செல்லா ஜானகியோட அப்பாவா? பிசிலிக்க போறா. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேற வேலை இருக்கு. சார், நல்ல டைமுக்கு வந்தீங்க. இதான் எங்க தாத்தா, அது எங்க அம்மா, அவர்தான் எங்க அப்பா. என்னது, இவரு உங்க அப்பா? அது என்னதான் உங்கள்கிட்ட இந்த அயல எவ்வளவு அப்பா நம்ப மாட்டாரு. நீங்க கேட்கவே இல்லை. சும்மா இருக்காண்டா. அம்மா, நீயாவது சொல்லேம்மா. ஆமா, இவன் தான். என்னது இது, புருஷனை போய் அப்பாயின்மெண்ட்? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். உங்க வழக்கத்துல வைஃப புருஷன் பேர் சொல்லி கூப்பிடுது இல்லையா, அது மாதிரி எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிதான் வாப்போன்னு பேசிப்பா. அவ்வளவு க்ளோஸ். சரி சரி, அது உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்லை. எனக்கு உங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டிட்டு எங்க சம்பிரதாயப்படி மோதிரம் மாத்திக்கணும். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்குதான் சாஸ்திரிகள் வந்திருக்காரு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாரு. ஏமா, 16ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுட்டா உங்களுக்கு சௌரியப்படுமா? அப்போ 16ஆம் தேதி நல்ல நாள் சொல்றேன். இப்ப மாதம் 16ஆம் தேதி வச்சுடலாம். சரிம்மா, ஆனா எதுவா இருந்தாலும் உங்க ஆத்துக்காரத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. என்னவா இருந்தாலும் மாதவும் பெத்தவர் இல்லையா, அவரோட சம்மதமும் முக்கியமே. கடங்காலம் நிக்கிறேன். சொல்லி தொலை சம்மதம்னு. என்னது இது கடைக்காரர்? சார், நான் அப்பவே சொன்னேன்ல சார், அவ்வளவு அந்யோன்யம். அப்பா, 16ஆம் தேதி ஓகேன்னு சொல்லுப்பா. 16ஆ? பசங்க என்னைக்கு தோண்ட ஆரம்பிச்சாங்க? 12, 13. ஐயோ மாத்து, மறக்கிறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி சுரங்கம் போறதுக்கு நல்ல நாளான நம்ம சாஸ்திரிகள் கிட்ட வந்து கேட்டு சொன்னேன். என்னது இது சுரங்கமா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை சார். எங்க அப்பா PWDல இன்ஜினியரா இருக்காரு. மவுண்ட் ரோட ஒரு சப்வே ப்ராஜெக்ட் அது தொடங்கி இருக்கிறது நல்லா முடியுமான்னு கேக்குறாரு. என்னது, உங்க அப்பா PWDல சிவில் இன்ஜினியரா? அது மட்டும் இல்ல, பெரிய கிரிமினல் இன்ஜினியர். அதுக்கோ சார், கிரிமினல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அது வந்து இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கும் எங்க அப்பா தான் இன்ஜினியர். அதத்தான் இந்த ஜீரோ கிரிமினல் இன்ஜினியர்னு விளையாட்டா சொல்றான். அப்போ பத்திரிக்கை எழுதிடலாமா? எழுதிக்கலாம் போறது. உங்க பேர் என்ன? சம்பல் கோபி. என்னது, நான் ஒண்ணும் சொல்லல. சார், அப்பா, வீட்டுல இருக்கிற பேர்ல எதுக்கு பண்ணி சொல்ற? பத்திரிகையில உங்களோட முழு பேர் சொல்லணும்ல. சாஸ்திரிகளே, அவரோட பேரு சம்பல் ராமானுஜம். சரி, சம்பல் கோபி என்கிற சம்பல் ராமானுஜத்தின் குமாரன் மாது என்கிற மாதவனுக்கும் ஜானகி என்னும் ஸ்டெல்லா ஜானகிக்கும் எல்லாருக்கும் 2 பேர் பகவான் அனுகிரகத்தை முன்னிட்டு நிச்சயம் செய்வதாக அறிவிக்கிறேன். பகவான் 2 பேருக்கும் பொதுதான். நீங்களே இயேசு பகவான் சொல்றது உண்டு. நீங்க என்ன, உங்க பேர் என்ன சொன்ன? இப்படிக்கு இயேசுதாஸ். உங்களுக்கு ஒரு பேர் தானே? சரி, இயேசுதாஸ். இயேசுதாஸா? நல்லதா போச்சு. ரிசப்ஷன்ல நீரே பாடிடுவீங்க. ஒரு வழியா இது நல்லபடியா முடிஞ்சது. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரும் கல்யாணத்துக்கு 14ஆம் தேதியே வந்து தங்கிடணும். ஆமா, 16ஆம் தேதி கல்யாணத்துக்கு ஏன் 14ஆம் தேதியே போகணும்? சார், அது வந்து அம்மா வந்து எங்க சம்பிரதாயப்படி கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுறா. இந்த நலங்கு, முகூர்த்தம், ஊஞ்சல், இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல சார். ஊஞ்சலா? ஆமாமா, நம்ம சடங்கு ஊஞ்சல்லாம் வைக்கணுமோ கல்யாணத்துக்கு. நம்ம பாலவாக்கு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்கு, அங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு, அங்கேயே வச்சு கொடுக்கலாம். எனக்கு உங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டிட்டு எங்க சம்பிரதாயப்படி மோதிரம் மாத்திக்கணும்.
அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் நீங்க கவலையே படாதீங்க. நம்ம இந்த பாலவாக்க வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு யாரும் வெளில வர முடியாது. உங்க வழக்கப்படி என்ன, எங்க வழக்கப்படி கிறிஸ்டியன், முஸ்லிம், ஜூவிஷ் எல்லா வழக்கப்படியும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். போதுமா? சரி, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. தாத்தா வாக்கலாம். சரி அம்மா வாங்க. பாஸ் நீங்களும் வாங்க. அப்பா போய் பாஸ்ன்ட்டு அப்பா வந்து வீட்டுக்கு பெரியவரா இருக்காருல்ல, அதான் அவரை பாஸ்ன்னு கூப்பிட்டேன். என்னமா இந்த தொலையேண்டா சொல்றான். இன்னைக்கே பாலவாக்கம் போக மாட்டேன். இன்னைக்கேவா? இப்பவே? என்னடா இப்பவேங்கிற? சரி ஒரு நிமிஷம் இரு, உள்ள போயிட்டு ஒரு 4 வேட்டி 4 ஜிப்பா எடுத்துட்டு வரேன். தாத்தா இங்க வா. என்னடா இருக்க போறதே 2 நாள் தான், எனக்கு உனக்கு 4 வேட்டி 4 ஜிப்பா. டேய் என்னடா கல்யாணம் விசேஷம்னு இருக்கிறப்ப அப்பப்ப புது Dress புது வேட்டி எல்லாம் மாத்திக்க வேணுமாடா? எல்லா ஜாதகம் வேற தெரியும் தெரியும். இங்க பாரு, கல்யாணம் மாப்பிள்ள நானே 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் எடுத்துக்க போறேன். சரி
இங்க பாரு, கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடல. நீ நல்ல வேஷ்டி என்ன வேஷ்டியே கட்டலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? அது வேற நம்ம லக்கேஜ் கம்மியா இருக்கிறது நமக்கு நல்லது தாத்தா. இங்க பாரு, ஒரு வேளை போலீஸ் கீலீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளம்பி ஓடுறதுக்கு லக்கேஜ் கம்மியா இருந்தா ஈஸியா இருக்கும். இந்த பாலவாக்கு வீட்டுல நடக்க போறது கல்யாணம் தானே. கல்யாணம் மட்டும் நடந்தா பரவாயில்ல, வேற என்னென்னமோ நடக்க போகுது. ஏய் மாது, எதையாவது எக்கச்சத்துல மாட்டி விடுறாங்கடா. தருமடியெல்லாம் தாங்குற வயசை தாண்டி அடிச்சாடா. இங்க பாரு, நீ இப்படி பயந்தன்னு வச்சுக்கோங்க, அம்மாவும் பயந்து வர மாட்டேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் என் கல்யாணம் நின்று போயிடும். சும்மா நீ அம்மா வரான்னு நினைக்கிறேன். என்னம்மா, துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியா? என்னடா மாது வளர்ற? துணிமணி எல்லாம் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? நம்ம இன்னைக்கே பாலமாக்கும் கிளம்பணும். இன்னைக்கு என்ன தேதி நினைச்ச? 14ஆம் தேதி. இன்னும் 2 நாள் 16ஆம் தேதி என் கழுத்துல தாலியே ஏறி. ஜானகி கழுத்துல தாலி ஏறி இருக்கும். அம்மா, நீ போய் துணிலாம் எடுத்து வச்சு கிளம்பு. தாத்தா நீயும். மைத்திலி, அப்படியே நீ துணி எடுத்து வச்சுக்கிறப்ப கொஞ்சம் அயடக்ஸ், மறுநாள், பிளாஸ்திரி, அமிர்தாஞ்சன் அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கோமா. இந்த பையன் போகிற போக்கள் பார்த்தா தேவைப்படும் போன்றது. அதெல்லாம் எனக்கு சும்மா இரு தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீ துணிமணி நட்டு எடுத்து வச்சு கிளம்பு. மாது, எப்படிடா மாது உங்க அப்பாட்ட சொல்லாம கொள்ளாம 16ஆம் தேதி வரைக்கும் எப்படிடா மாது போறது? உனக்கு அதான் வருத்தமா? ஆமாண்டா. நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டே போலாம். மாது, அவ அப்பா கல்யாணத்துக்கு வந்துட்டாரா? நீ ஏன் அப்பா கிட்ட கல்யாணம்னு சொல்ற? நான் மாயவரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் பாலவாக்கத்துக்கு போயிடலாம். மாயவரமா? ஆமா, நம்ம மாமா மிலிட்டரி மாதவங்க இருக்காருல்ல, பார்த்துட்டு வர ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலாம். அது சரி. உங்க அப்பா வந்து உனக்கு இப்ப என்ன அண்ணா மேல இவ்ளோ பாசம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? கடைசியா ஒரு தடவை மிலிட்டரி மாமாவை பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அதெல்லாம் இப்ப வேணாம், ஒரு மாசம் கழிச்சு அப்புறமா போய் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா என்னடா மாது பண்றது? ஒரு மாசம்லாம் குடத்தை வச்சுக்க முடியாது, உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆமா, மிலிட்டரி மாமா செத்துட்டாரு, நானு மாது கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அட பாவி, டேய் மாதுவும் மாமாடா. அம்மா, எனக்காக இந்த சின்ன பொய்ய சொல்லேம்மா. மிலிட்டரி மாமாவுக்கு சின்ன வயசுதான், ஆனா மிலிட்டரி மாமா சாகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம்னா எனக்கும் ஜானகிக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். டேய், மிலிட்டரி மாதவன் பெத்த புள்ளடா. பெத்த அப்பனையே புள்ள செத்ததா பொய் சொல்றியேடா. பாரு, பெத்த அப்பா சொன்னாதான் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்பதான் தாத்தா அப்பா நம்புவாரு. டேய், எதுக்குடா மிலிட்டரி மாதவன் செத்து போனதா போய் சொல்லணும்? நம்ம உறவுக்காரங்க யாராவது வேற யாராவது போயிட்டதா சொல்லிட்டு சொல்லுவோமே. டூ லேட். மிலிட்டரி மாமா செத்ததா நான் யாருக்காகவே தந்தி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் தந்தி வந்துடும். அப்பா வந்தா படிச்சுட்டு கிளம்பிடணும். மிலிட்டரி மாதவன் உன் மாமாடா. உன்னோட கல்யாணத்துக்கு தோள் கொடுத்து தூக்க வேண்டிய மாமாவை இப்படி 4 பேர் பாடல தூக்கின்னு போறதா பொய் சொல்றியே. நீ உருப்படியா? நீ தாத்தா, நான் சொல்றது ஒழுங்கா கேளு. நான் ஏன் மிலிட்டரி மாமா சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னடா ரீசன்? அப்பா என்ன சொன்னாரு? எனக்கும் மிலிட்டரி மாமாவுக்கும் கல்யாணத்துல இருந்தே சண்டை வந்துருச்சு. நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவனே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்ப மிலிட்டரி மாமா செத்தா கண்டிப்பா அப்பா வர மாட்டாரு, அங்க வந்து பார்க்க மாட்டாரு. நம்ம பாலவாக்கம் போயிடலாம். புரியுதா? மாது, ஆனா மாதவனுக்கு ரொம்ப சின்ன வயசுடா மாது. நான் என்னமா பண்றது? மிலிட்டரி மாமாவுக்கு சின்ன வயசுதான். நம்ம உறவுக்காரங்கள செத்து போற மாதிரி யாரா இருக்கானா அது தாத்தா மட்டும்தான். தாத்தா மட்டும் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ செத்ததாதான் தந்தி அடிச்சிருக்க. அவனையும் சாகடிக்கிற, என்னையும் சாகடிக்கிறியா? பொண்ணுடுவேன். மாது, நீ இந்த கல்யாணத்தை எங்கேயாவது பக்கத்துல வச்சு தொலைஞ்சிட்டு இருக்கலாம். பாலவாக்கம் வரைக்கும் போறடா, லொங்கு லொங்குன்னு மாது. என்னது பாலவாக்கம் ஏதோ சொன்ன ஒரு அப்பா வாங்க வாங்க. பாலவாக்கம் தானே? உங்களோட பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குன்னு அம்மா கேட்டா பாலவாக்கத்துலயும் ஒரு பிரான்ச் இருக்குன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். நானே இப்பதான் ஆபீஸ்ல இருந்தே வரேன். அதுக்குள்ள பாலவாக்கம் நியூஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாலவாக்கம் நியூஸ் தான். ஆமா, என்ன மூலக்கடை பிரான்ச்ல இருந்து பாலவாக்கம் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. ஆமா, ஆர்டர் இன்னைக்கு தான் வந்தது. நாளைக்கே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டா. அப்பா, இன்னைக்கு தானே ஆர்டர் வந்தது, ஏன் குதிச்சுட்டு உடனே போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன்? ஒரு 2-3 நாள் கழிச்சு 16ஆம் தேதிக்கு அப்புறம் போய் நீ ஜாயின் பண்ண. ஏண்டா 2-3 நாள் கழிச்சு 16ஆம் தேதி ஏண்டா நான் ஜாயின் பண்ணோம்? அப்ப ஒரு 2-3 நாள் நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கலாமோ அதுதான் சொன்னேன்.
நான் ஏன் வீட்டை பாத்துக்கணும்? ஏன்னா எங்களுக்கு 3 பேருக்கு ஏதோ ஒரு தந்தி அவசரமா வந்துன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 3 பேரும் வெளியூர் போக வேண்டியிருக்கோம். அப்ப பகல்ல நம்ம ஆட்ட பூட்டி வைக்க வேண்டாமே பார்க்கிறோம். தந்தியா? நானே சொல்றேன். ஆமாப்பா, தாத்தா வந்து விடி காத்தால அவருக்கு ஒரு கனவுல தந்தி வந்தது, அத சொல்றான்னு நினைக்கிறேன். கனவுல தாத்தாவுக்கு தந்தி வந்ததா? ஆமா, கனவுல தாத்தாக்கு தந்தி வந்தது, நான் தான் கையெழுத்து போட்டு. டேய், கனவுல தாத்தாவுக்கு தந்தி வந்தது, அது நீ எழுந்து போய் கையெழுத்து போட்டியா? மைத்திரி, உன் புள்ள வாயில இருக்கா? ஐயோ, அது ஒண்ணும் இல்லனா. அதான் மாய வரக்கே ஒரு தந்தி வந்ததமா. இல்லாட்டி நானே சொல்றேன். ஆமாப்பா, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. டேய், இப்பதானடா தந்தி நல்ல மணி ஆர்டர்ங்கற. என்ன ஓய், உன் பேர பெனாத்திங்க இருக்கானே. மாப்பிள்ள, என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு கனவு வந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா நான் சரியா கவனிக்கல. இவதான் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கலாம். நீயே சொல்லி தோணேன்னா. அப்பா, ஆமா, மணி ஆர்டர்லாம் வரல, தந்தி தான் வந்தது. இன்னைக்கு காலையில தாத்தாக்கு கனவுல ஒரு தந்தி வந்தது. அதுல யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க செத்து போன மாதிரி தானே வந்தது. இல்லடா, என்னடா நான் அந்த தந்தி படிக்கிறதுக்குள்ள எனக்கு முழுக்க வந்து நீயே சொல்லு. சரி, நானே சொல்றேன். அப்பா, அந்த தந்தியில ஒருவேளை மிலிட்டரி மாதவன் செத்ததா வர சான்ஸ் இருக்குல்ல. அப்படி மிலிட்டரி மாமா செத்து போயிட்டாருன்னா நான் தாத்தா அம்மா போய் பார்க்கணும். ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த டைம்ல நீ போயிட்டு பாலவாக்கா பிரான்ச்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா எப்படிப்பா? ஏண்டா, இதெல்லாம் வெறும் கனவு தானடா? ஐயோ அப்பா, காலையில கண்ட கனவு கண்டிப்பா பலிக்கும்னு சொல்லுவாங்க. விடிகாத்தால விடிகாத்தால கனவு எனக்கும் தான் வரும். உங்க தாத்தா மண்டைய போட்டாரு. நான் சந்தோஷமா எழுந்து நிற்பேன். ஹால்ல போய் பார்த்தா ஒரு தட்டுல 7 இட்லி வச்சுட்டு பொழுது கட்டிட்டு இருப்பாரு. அதனால இந்த காலங்காத்தால வர கனவெல்லாம் பலிக்குங்கிற நம்பிக்கை போயிட்டுறாங்க. நீ இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடு. தந்தி வந்தப்ப உன்னை கூப்பிடுறேன். இந்த பார், ஒழுங்கா படிச்சுட்டு கூப்பிடு. இந்த மாதிரி அனாவசியமா கூப்பிடாத. மிலிட்டரி மாதம் போயிட்டான்னு மாத்திரம் வந்தா கூப்பிடு. தெரிஞ்சதா? நான் வரேன். தாத்தா, நான் போட்ட தந்தின்னு நினைக்கிறேன். அத போய் வாங்கி சொந்த பையன் செத்தா எப்படி அழுவியோ அது மாதிரி வந்து அழு. அப்பதான் அப்பா நம்புவோம். சரியா? சரி சரி. மாது, என்னடா நீ க்ளோஸ். நீ யாரு போயிட்டதா தந்தி போட்டியோ அவனே மிலிட்டரி மாமாவா? மைதிலி, உங்க அண்ணன் இந்த மாயவரம் மிலிட்டரி மாதம் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்? தெரியலையேப்பா, போய் பாக்க. போய் பாரு. ஐயோ, வாடா வா. என்னடா இங்க இருக்க? என்னவா மைதிலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை எப்படி இருக்க? பழசெல்லாம் இன்னும் அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்காரா? இல்ல நான் சாவர வரைக்கும் மறக்கவே மாட்டாரா? ஏன்னா நீ வந்தது வராதமா சாவு கீவுன்னு பேசிட்டு இருக்க. நீ ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேசியாச்சு. இன்ஃபேக்ட் பாருடா, ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த லெட்டர் எல்லாம் போடுறது கிடையாது. அன்னைக்கிட்டே சொல்லிட்டு தான் கிளம்புவேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு நாய் நான் மண்டைய போட்டாலும் நான் உனக்கு கல்வி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மண்டைய போடுவேன். நீ தைரியமா இரு அப்படின்னு. அப்ப மாமா, நீங்க செத்ததா ஒரு தந்தி வந்தா அதுல படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல. ஒரு ப்ராப்ளம் மாது. இந்த வளர்ற புத்தி உனக்கு இன்னும் போல பாரு. இன்னும் என்ன இந்த பிஏ தான் படிச்சுட்டு இருக்கியா? நான் அந்த மாதிரி திடீர்னு வந்தது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல? இப்ப வெறும் ஆச்சரியம் மட்டும்தான், அதிர்ச்சி எல்லாம் இனிமேதான் இருக்கு. என்னடா பண்றது? எனக்கு இப்படியே ஒரு பழக்கமா போயிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாரும் வந்து நிப்பேன். நான் வரேன்னு ஒரு கந்தி போட்டனே, அந்த கந்தி வந்ததோ இவர் போயிட்டதா போட்ட தந்தியை இது வரக்காது. இவர் என்னன்னா வரப்போறதா போட்ட தந்திக்கு போயிட்டாரு. என்னப்பா எப்படி இருக்க? ஏதோ கேட்டா மாதிரம். இரு இரு, இப்படியே பொண்ணு வீட்லயே இருக்கிறதா உத்தேசமா? புள்ள நான் ஒருத்தன் இருக்கேன், ஞாபகமே இல்லையா? ஒரு நாளைக்கு உன் புள்ள போயிட்டா அப்படின்னு ஒரு தந்தி வர போகுது. அப்போ நீ நினைச்சுப்ப, என்னடா இவனோட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாமே அப்படின்ட்டு. ஏண்டா வந்ததுல இருந்து இப்படி தந்தி சாது
இதையே பேசிட்டு இருக்கியே. ஆமா, வேற ஏதாவது நல்லதா பேசலாம்டா. ஆமா, ஓ குட்டைகள்லாம் எப்படா இருக்கா? என் பொண்ணுங்களுக்கு என்ன வாயோட கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்களாச்சே. சரி. யூரியா, பாஸ்பேட் எல்லாம் போட்டு வளர்ந்த இந்த 6-8 பயிர் மாதிரி வளர்ந்து கல்யாணம் எப்போன்னு என்ன கழு தடுத்துட்டு இருக்குங்க. ஏன்டா அப்படின்னா அதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுற வேண்டியதானடா. அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். அந்த 5 பொண்ணுங்கள்ல யாராவது ஒத்தரையாவது நம்ம மாதவி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் நான் இங்க வந்திருக்கேன். இதோ பாருமா மைதிலி, 5 போட்டோவும் இதுல இருக்கு. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுமா. நீ ஓகே பண்ணிட்டனா சட்டு முத்துன்னு கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற நீ? என்ன தாத்தா வரவங்க எல்லாம் 5 போட்டோவோட வராங்க. நான் அது வந்து என்னம்மா மைதிலி தயங்குற? என்ன மாதுக்கு வரதட்சணை எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரதட்சணை ஒண்ணும் இல்லைன்னா சூப்பர். இந்த என்ன 2 போட்டு ரெடியா? பின்ன இல்லையா? பின்ன முருகனுக்கு வள்ளி தேவியாக, கிருஷ்ணருக்கு பாமா ருக்மிணி. அதே மாதிரி மாதுவுக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தப்பே இல்ல. என்ன சொல்றமா நீ? எல்லா ஜானகியும் சேர்த்து மொத்தம் 3. மாமா 3 பொண்ணுனா சொல்லுங்க, ஏதோ யோசிச்சு சொல்றேன். ஏண்டா அடவா பிஏ 6-7 பண்ண மாதிரி பொண்டாட்டி 6-7 வச்சுக்கலாம் பாக்குறேன். பொண்ணுமா பா, காலத்துல நம்ம தான் மாதுவுக்கு கால் கட்டு போட்டாகணும். சரி. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விடாது ஒரு கிறிஸ்துவ பொண்ணு கால விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு மாது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிறது நல்லது இல்லையா? என்ன தாத்தா கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு. மாமா அதெல்லாம் நீங்க டூ லேட். என்னடா டூ லேட்னா உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டா? ஏண்டா உறவுல பொண்ணு கொடுக்கலாம் தான்டா நான் மாயாவரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். ஆமா, இங்க ரிலிஜனே சரியா மேல இவன் வேற ரிலேஷன் சொல்லிட்டு வந்துட்டான். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் போடுவோம், வந்து தலையை காமிச்சிட்டு போறேன். மாமா நீங்க வந்துட்டீங்கல்ல, ஃபுல் மேரேஜே இருந்து பார்த்துட்டு போங்க. அம்மா மாமாக்கு ஒரு காஃபி எடுத்து கொடு. ஆமாமா, நான் போய் காஃபி எடுத்து வரேன்டா. மாமா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா உள்ள போயிட்டு ஃப்ரெஷன் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. டயர்டாலாம் இல்லடா, டயர்டாவே இல்லை. இப்பதான் நான் வந்திருக்கேன். என்னடா டே, ஆயிரத்துல இருந்து பஸ்ல வந்திருக்கேன், கொஞ்சம் டயர்டா தானே இருக்கும். நேற்று ராத்திரியே நான் வந்து அரக்கோணத்துல வந்து படுத்து தூங்கிடும் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு கார்கால தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு டயர்டாலாம் இல்ல, எனக்கு காப்பி எங்கேயே கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. விடுதாண்டா வர மாட்டேங்கிறான். இவர் தந்தியை இவரே படிக்கணும் தலையில ஏறி இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? சார் தந்தி, நான் போட்ட தந்தி நினைக்கிறேன். சார் தந்தி. அட, நான் போட்ட தந்தியா? தந்தி வந்திருக்கு, சரி படிச்சு பார்க்கலாம். Arriving shortly by military மாதவன். மாதவன் அட, நான் வரேன்னு நான் போட்ட தந்தி. அதுதான். என்ன தந்தி? என்னது? Start immediately. சரி. Military மாதவன் expire by Mrs. மாதவன். என்ன மாதவ், இந்த மிலிட்டரி மாதவன் எக்ஸ்பயர்டு போட்டிருக்கே, இது என்னமோ இந்த எல்ஐசி பாலிசி எக்ஸ்பயர் ஆகுது, அதாவது பாலிசி காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தமாடா? மாமா நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். பாலிசி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா காலாவதி ஆகிவிட்டது. பர்சன் எக்ஸ்பயர் ஆனா காலமாகி விட்டார். பாலிசி எக்ஸ்பயர் ஆனா நம்ம பணம் கட்டணும், பர்சன் எக்ஸ்பயர் ஆனா அவங்க பணம் கொடுப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா மிலிட்டரி மாதவன் எக்ஸ்பயர்ட் பை மிஸ்ஸஸ் மாதவன். மிலிட்டரி மாதவன் அதாவது நான் செத்து போயிட்டதா என் வைஃப் மிஸ்ஸஸ் மாதவன் தந்தி அமைச்சிருக்கான். நான் போயிட்டேன்னு என் வைஃப் தந்தி அமைச்சிருக்கலாம். என்ன விடா இப்ப என்னடா பண்றது? சார் உங்க இளவெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும் சார், கையெழுத்து போடுங்க. வீட்டுக்கு போகணும். இல்லையா இவர் செத்ததை இப்பதான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட கைது போட சொல்றேன். பேனா வர எங்க வச்சிருந்தேன். இந்த
எடுத்து போ. சரியா சாவுற. மாமா ஒண்ணு பண்ணலாம். ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். உங்க வைஃபுக்கு நான் பொழைச்சிட்டேன் அப்படி ஒரு தந்தி அடிச்சிருவோம். என்ன? சரி தாத்தா வா, நம்ம பாலவாக்கம் போக டைம் ஆச்சு, கிளம்பலாம். இவன் வேற நடுவுல இடைஞ்சலாம் வந்திருக்காங்க. என்னடா பண்ண போற? வேற வழியே கிடையாது. மாமாவையும் கூப்பிட்டு பாலவாக்கம் போக கூட்டு போக வேண்டியது. ஆமா மாமா, நீங்களும் கிளம்புங்க. பாலவாக்கமா? எதுக்கு? நீ பாருங்க, நாங்க தாத்தா அம்மா பாலவாக்கம் போகணும்னா நீங்க இங்க வந்திருக்க கூடாது. ஏன்னா அப்பா இன்னைக்கு ஈவினிங் தந்தி வந்தப்போ மிலிட்டரி மாதம் எக்ஸ்பைர்னு படிக்கணும். அப்போ நீங்க உண்மையிலேயே செத்து இருக்கணும், இல்ல இங்க வந்திருக்க கூடாது. ஏடாகுறமா வந்து மாட்டிக்கிட்டீங்க, எங்க கூடயே வந்திருக்கீங்க. பாருப்பா, எனக்கு இன்னைக்கு ராத்திரியே மாயவரம் போய் ஆகணும். நான் எங்கேயும் வரல. மாப்பிள்ள வந்துட்டோம். அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டோ நான் அப்புறம் ஊருக்கு கிளம்புறேன். ஆபத்தே அங்கதானே. மாப்பிள்ளை பார்க்கறதுல என்ன ஆபத்து? என்னடா வளர்ற? அவர் என்ன புலியா சிங்கமா? அது சரி, பூஜை நேரம் கரடி மாதிரி வந்துட்டு மத்தவங்க எல்லாரையும் புலி சிங்கம்னு சொல்லுங்க. கிளம்புங்க மாமா. எங்க கிளம்பணும்? பாலவாக்கத்துல அப்படி என்ன? இங்க பாருங்க, போற வேலை எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க எதுவும் கேட்காதீங்க, கிளம்புங்க. இல்லடா, நான் வரல, நான் ஊருக்கு போய் ஆகணும். ஏண்டா, பாதி விஷயம் தெரிஞ்சு நீங்க கிளம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்களுக்கு தான் ஆபத்து. நீங்க உடனே கிளம்புங்க. இல்லப்பா, நான் வரல. முடியாது. முடியாது. கண்டிப்பா முடியாது. முடியவே முடியாது. ஹேண்ட்ஸ் அப். தாத்தா, நீ இல்ல நீ கிளம்பு. மாமா நல்ல வேலை, வாஸ் கிட்ட கேட்டு கண்டு வாங்குறது இப்ப யூஸ் ஆச்சு. இங்க பாருங்க, ஒழுங்கா என் கூட கிளம்பி வரல சுட்டுடுவேன். சுட்டு மாவு சுட்டுடாதடா ப்ளீஸ். என்ன பாட்டி, மிலிட்டரியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெருமையா இருந்தேன். ஒரு சின்ன துப்பாக்கிக்கு மிலிட்டரி மாமா இப்படி அம்பளி மாமா ஆயிட்டீங்க. மாது, இப்படி மயிலாப்பூர்ல இருந்து பாலவாக்கம் போற வரைக்கும் இந்த பனியனை போடுற மாதிரி ஒரு போஸ்ட்ல நான் வந்திருக்கேன். கையெல்லாம் ரொம்ப வலிக்கிறது. கொஞ்சம் இறக்கிக்கிறேன்டா. முடியாது. வேண்டாம் மாது, இந்த கைய பழைய இடத்துல வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. நான் சொல்றத காமா கேளுங்க. சொந்த மாமாவா இருக்கிறதால உங்களுக்கு ஒன்னும் சுடாம இருக்கேன். கைய மட்டும் கீழே இறக்கீங்க, உங்களே நான் கை கழுவ வேண்டியிருக்கும் பார்த்து. மாது, கையை இப்படியே வச்சு அப்படியே வரைச்சு போயிட்டுனா அப்புறம் என்னால ஒரு காரியமும் பண்ண முடியாதுடா. ஜிப்பாவை போட்டுக்க முடியாது, ஜிப்பாவை கட்ட முடியாது. என்ன எடுக்கட அப்படியே தலையில அடிச்சுக்கணும்னு பார்த்தா கூட கையை இறக்க வேண்டியிருக்கேடா. மாது, ஒரு பேப்பரையாவது அப்படி சொல்லுடா. அப்படியே நான் பார்த்து படிச்சுக்கிறேன்டா. Wait a minute for 5 minutes. எங்க போயிட்டானுங்க இவங்க? மது, நான் இப்ப கையை இறக்கியே ஆகணும்டா. ஏன்? ஏன்னா வேஷ்டி
கை அரைக்கிறீங்களா? கருமம் கருமம். ஒரு 2 மினிட்ஸ் தரேன். ஒழுங்கா வேஷ்டியை கட்டிட்டு திருப்பி கையை மேல தூக்குங்க. டேய், என்ன யாருன்னு நினைச்சடா? நான் மிலிட்டரி மாதவன்டா. கையில பாரு, கத்தி. இது கத்தியா? தம்மா தூண்டு இருக்கு. ஏய், சிரிச்சா ஏமாந்துருவேன்னு பாக்குறியா? மாமா கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏய், திரும்பி பார்க்கும்போது அந்த துப்பாக்கி எடுக்கலாம் தானே பாக்குற? துப்பாக்கி எடுக்கிறவங்க யாருக்கனவே எடுத்தாச்சு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னப்பா இங்க வேடிக்கையா காட்டுறாங்க? போங்கப்பா. போங்கப்பா. டேய் கத்திய கீழே போடுறான். முடியாது. கீழே போட மாட்டேன். போட மாட்டியா? எவ்வளவு தூரம் போவ நீ பின்னாடி? செவுரு வந்துரும். என்ன பண்ணுவ? அப்போ உன்னை சடக்கு சடக்கு சடக்குன்னு குத்தி குத்துறோம். இந்த தைரியம் குத்துறா பாப்போம். என்னையே குத்தி அப்படின்னு சொன்னேன். போட்டுட்டேன். கத்தி எடுத்துக்கோங்க. ஆனா போகும்போது திருப்பி கொடுத்துட்டு போ. மாத்து இந்த சார் பேர் என்ன? சாரா மிலிட்டரி மாதவன். புகாரியா இல்ல முன்னியாண்டியா? மிலிட்டரி ஹோட்டல் இல்லடா, நிஜமான மிலிட்டரி ராணுவம். நெஞ்சியா ராணுவமா என்னவா இருந்தாங்க? வெறும் குக்கு. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்குலாம் சமைச்சு போடுற வேலை. இவருக்கு மொத்தம் 5 பொண்ணு வருது. இதுல ஏதாவது ஒரு பொண்ணை என்கிட்ட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாரு. நல்லா என்ன மாட்டிட்டாரு. ஐயோ சிரிப்பா வருது. இவனுக்கு நிச்சயம் பண்ண நல்ல நாளா பார்த்து வந்தீங்க சார். ஏன்பா? மாது நீ இவர்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? மாமா வாப்பே சொல்லுப்பா. அப்படியா? மாமா எனக்கு கல்யாணம். நிஜமா? உனக்கு கல்யாணமா? சொந்த மாமன்டா நான். எனக்கு சொல்லாமே எப்படா ஃபிக்ஸ் ஆச்சு? இன்னும் என் சொந்த அப்பாக்கே சொல்லல. நீங்க ஆஃப்டர் ஆல் மாமா. யூ மீன் ராமானுஜம்? எனக்கு மொத்த ஓல அப்பா தான். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு டவுட்? இந்த பாஸ் வேற. சரி அம்மாவும் தாத்தாவும் எங்க மாது? அதுவா கிளம்புற டைம்ல இவர் வந்து கெலாட்டா பண்ணிட்டாரா, அதனால இவரை ஃபர்ஸ்ட் கூட்டு வந்துட்டேன். அம்மாவும் தாத்தாவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரணும். பொண்ணு வீட்டுக்கு. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க யாரு? ஸ்டெல்லா ஜானகியும் இயேசுதாஸையும் பத்தி கேக்குறியா? அவங்கள கூட்டிட்டு வர என் ஃப்ரெண்டு சீனு போயிருக்கான். இந்த கல்யாணம் உனக்குங்கிற, ஸ்டெல்லா ஜானகி இயேசுதாஸ் அப்படிங்கிற, இது என்னமோ குலாம் காதர் கோகுலாஷ்டமியமா இருக்கேடா. மாமா குலாம் காதர் முஸ்லிம், இவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். ஆமா பாஸ் எங்க? பாஸ் உள்ள இருக்கிறாங்க. பாஸ் வாங்க வாங்க வாங்க. இவர்தான் எங்க மாமா. ஓ மாமாவா? நமஸ்காரம். ஓ நமஸ்காரமா? ஹிந்தி ஹிந்தி. இவர்தான் மிலிட்டரி மாதவன். ஓ மிலிட்டரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜவானி திவானி. என்னடா நாளு ஒரே ஹிந்தி படம் பேரா எடுத்துட்டு இருக்கீங்க. हम किसी से कम नहीं, अमर, अकबर, एंटनी, எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கிற போல இருக்கு. ஆமா இவாளா இங்க எதுக்கு வந்திருக்கா? சுரங்க தோண்ட. சோரமா தோண்டமா? டேய் நான் பிச்சுக்கவே வாடாண்டா. தொழில் இருக்கிற மாதிரி அப்படியே கீழே விழுந்துருந்தா. சரி விடுங்க. பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இந்த சுரங்கம் தோண்டும் போது கரெக்டா இந்த வீக்ல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு தான் போகுது எப்படி தெரியும் உங்களுக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு இன்சார்ஜ் மருந்து, அவன் சொல்லுவாங்க. மாத்து இந்த ஊட்டாண்ட இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போறதுக்கு அந்த ரோட்டு மேல நாங்க எக்ஸ் மார்க் பண்ணிருப்போம். எப்படி? ஏய் ரோட்டுக்கு மேல கோடு போட்டா போதுமா? கீழே தோண்டும் போது ரூட் மாறிடுச்சுன்னா? ஐயோ அது யோசிக்கவே இல்லையே. வேணா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இந்த ஊட்டாண்டைக்கு ரூட்டை மாத்தி சொல்ல தோண்டிடலாமா? ஓ பண்ணு. சரி இந்த சுரங்கம் தோண்டும் போது கல்லு மண்ணெல்லாம் வந்திருக்குமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்கடா? எங்க அதிர்ஷ்டத்தை பாருமா. அது இந்த கல்லெல்லாம் கொட்டு போறதுக்கு ஒரு சித்தால தெய்வமா பார்த்து அனுப்பிச்சிருக்குதுப்பா. சித்தாரா? இதோ வந்தாரு பாரு சித்தால.
இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. சார், நீங்க ராமாமிர்தம்ல? டேய் படுபாவி, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். டேய், உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வீட்டை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனா இல்லையா? என் நிலைமையை பாடுறா. நான் ஒரு LIC ஆபீசர் தான். என்ன இப்படி தலையில சேர்த்த தூக்க வச்சு சித்தாவா ஆக்கிட்டீங்களா? எல்லாம் உண்டாத. நீ LIC ஆபீசரா இருந்தா CID ஆபீசரா இருந்தா வேலையை கவனிக்கல மேல பாயும் தொட்டா அப்ப நீ உசுருக்கு சொல்லணும் டாட்டா. டேய், ஏண்டா ரைட்டெல்லாம் பேசுற? டேய், அந்த துப்பாக்கிய கொஞ்சம் என் பக்கம் காட்டுறா. எனக்கு பயப்படுற ஒரே ஆளு இவன் தான். ஐயோ, டேய், ஏண்டா திரும்பி பண்ற? எனக்கு துப்பாக்கிய பார்த்தா ஒரே பயம்டா. துப்பாக்கியோ ஃபோபியா. சரி, இங்க பாரு. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? எனக்கு என்ன கேட்கறதுன்னே மறந்து போச்சு. சரிப்பா. இவர் யாரு கேட்கலாம்? இது யாருப்பா? இவர் வந்து எங்க மாமா மிலிட்டரி மாதம் வந்து பேரு. இவர் தான் வீட்டுக்கு சொந்தக்காரர் ராமாமிர்தம். ஆமா சார். Glad to meet you. இல்ல பரவாயில்ல, கையெல்லாம் சேரு சகஜமா இருக்கு, கையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஐயோ, என் வீட்டுல இப்படி நானே அவமானப்பட வேண்டியதா இருக்கு. சார், சார், உங்களையாவது ஒண்ணு கேக்குறேன். எதுக்கு சுரங்கம் தோன்ற சொல்றீங்கன்னு கேட்டா இந்த பாவி பசங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார். சும்மா பேசிக்கினே இருக்காத, வேலை ஆட்டும். சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன். ஆமா, நமக்காக இந்த கல்லு மண்ணு அதெல்லாம் தூக்கி இருக்கேன். இந்த காஃபி டீ ஏதாவது கொஞ்சம் போட்டு தாங்கப்பா. மாத்து இந்த ஆளு பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. நானும் சொல்லிட்டேன், இந்த துப்பாக்கியில தோட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன். இது வெறும் வெத்து துப்பாக்கி தான் சொல்லிட்டேன். நானும் தொழிலுக்கு பூச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா இவனை பார்த்து பயப்படுற பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரிப்பா, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சீனுவை வேற காணோம். வாங்க சார், வாங்க. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி மாது, வீட்டு சேர்ந்தவங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்துட்டே இருக்காங்க சார். வந்த ஆமா, உங்க அப்பா ஏன் இந்த வேஷத்துல இருக்காரு? மார்வேடி போட்டியில கலந்து வர்றாரா? சம்பல் கொள்ளக்கார மாதிரி இருக்காரு. யார நீங்க வந்து மாதவோட அப்பான்னு? சாதா சம்பல் ராமானுஜம். மாது, என்னடா இது? யாரையோ பார்த்து உங்க அப்பான்ற. மாமா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா ஒண்ணும் புரியாது, சும்மா இருக்குது. ஆமா, இவங்க ரெண்டு பேர் யாரு? இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. சார், கல்யாணத்துக்கு வரும்போது வெறும் கையோட வர முடியுமா? அதான் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வெறும் வெத்து துப்பாக்கி தான். டேய், வெத்து துப்பாக்கி தானடா? ஆமா பாத்தீங்களா, வெத்து துப்பாக்கின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். பீரங்கே தரேன்னாங்க. ஆனா பீரங்கெல்லாம் வேண்டாம், துப்பாக்கி மட்டும் போதும்னு சொல்றேன். ஆமா, எங்க சித்தா இல்ல? சார், இது என்ன சார் அலங்காரம்? டேய், உன்னையும் தாண்டா தேடிட்டு இருந்தேன். படுபாவி, உன்கிட்ட சாவி கொத்த கையில கொடுத்து ஒழுங்கா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனல. ஆமா, சொல்லிட்டு போனீங்க. ஆமா, இப்படி பேசிக்கினே இருக்கியா? மலன்னு வேலையை செய்ய. சரிடா சரிடா, சுட்டுடாதடா. சார், நான் கிளம்புறேன். அப்போ இவர்தான் ஹவுஸ் ஓனர் ராமாமிர்தம். எங்க போறாரு? அவரு பிஸியா இருக்காரு, தலைக்கு மேல வேலை ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சார், இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் எங்க சார் தங்க வைக்கிறது? என்ன சொன்ன? பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க தங்க வைக்கிறது? டேய், என்னடா உன் அட்டுப்படியத்துக்கு அளவே இல்லையா? ஏற்கனவே ஊர்ல இருக்கிற திருட்டு பசங்களாம் என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வீட்டையே பாதாள சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன். இப்ப என்னடா புதுசா யாரையா கூட்டிட்டு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கன்ற? எதுக்குடா சுரங்கம் தோன்றதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம்? சுத்தமா ஒண்ணும் புரியல சார். அப்பா, எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சது. எனக்கும் ஒரு மண்ணும் புரியல. சார், உங்களுக்கு நான் எல்லாம் அப்புறமா சொல்றேன். டேய் சீனு, பொண்ணு வீட்டுக்காரங்களை நான் போய் செட்டில் பண்ணிட்டு வரேன், சரியா? சரி, வாங்க சார். இந்த சீனு, நீயாவது சொல்ல,
இங்க என்னதான்டா நடக்குது? மாமா நீங்க மிலிட்டரியில டோக்கன் கொடுத்தவங்க தானே? உங்களுக்கு சொன்னாலும் புரியாது மாமா. நான் வரேன். ராமமிர்தம், நீங்களாவது சொல்லுங்களேன், இங்க அப்படி என்னதான் நடக்குது? என்ன சார், என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. உனக்கு வேற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் வரேன். என்னப்பா இது? ஒருத்தன் கல்யாணங்கிறான், ஒருத்தன் சொரகம் தோண்டணுங்கிறான். நான் பேசாம மாயவரத்திலே இருந்திருக்கணும். இந்த சென்னைக்கு வந்திருக்கவே கூடாது. எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மன கேடு. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மன கேடு. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. சோளக்காட்டு மூலையிலே ஒரு சோடி ஒன்று சேர்ந்துருச்சு. நல்ல சோளமும் விளைஞ்சிருச்சு, ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. மேளம் இல்லாம பாட்டு கேட்குது, தாளத்தோட நாட்டம் நடக்குது. மேளம் இல்லாம பாட்டு கேட்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது. ஆளு யாருன்னு பார்க்க போனேன், அதுக்குள்ள ஓடி போச்சுண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. இத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மன கேடு. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. டேய் மாது, இங்க வா செத்த. என்னம்மா? விடிஞ்சா உனக்கு கல்யாணம்டா மாது. ஏற்பாடுலாம் பண்ண வேணாமா? அம்மா, எல்லா ஏற்பாடும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஜீனு வந்து சாட்சிகளை கூட்டு வர போயிருக்கா, வந்தா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். என்னடா மாது சொல்ற? ஏற்பாடுலாம் ஆயிட்டா? சமையலுக்கு யாரு? கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு யாரும் அடைவாரா? அவரே வர இருப்பாரு. மைத்திலி, உங்க அண்ணனோட நிலைமையை பார்த்தியா? உன் புள்ள அவன் கையில கரண்டியை கொடுத்து சம அப்படின்னு சொல்றான். சமைக்காட்டினா நான் பேச மாட்டேன், துப்பாக்கி பேசுன்னு மிரட்டுறாமா. அம்மா, சும்மாவா? நேஷனல் குக்காச்சே, இந்திய ராணுவத்துக்கே சமைச்சவரு. யோ யோசிதாஸ், இப்படி வா. என்ன ஓய்? நீர் சைவமா அசைவமா? நான் சைவம் இல்ல ஓய், கிறிஸ்டியன். யோ, நான் அதை கேட்கலையா, சாப்பாட்டுல வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்டேன். இப்ப பார்த்தனா முத்து மருது பாஸ் இவா 3 பேரும் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டான். பாஸ் வேற வெள்ள துப்பாக்கி வச்சுட்டு புறாவை சுட்டு இருக்கா. அதை நான் அப்படியே வேக வச்சு கொடுத்துருவேன். உனக்கு எப்படி? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. எனக்கு 2 ரொட்டி சுட்டு கொடுத்தா கூட சாப்பிடுவேன். இந்த பேக்கரி புத்தி உங்களுக்கு போகவே இல்லை. மாமா, உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் போட்டீங்களா? எல்லாம் போட்டாச்சுப்பா. படிக்கிற கேக்குறியா? சொல்லு. முகூர்த்தத்துக்கு ஸ்வீட் சூப்பரா ஒரு திரட்டி பால் போடலாம்னு இருக்கேன். நல்ல ஐடியா. திருட்டு பால். டேய் முத்து, அது திருட்டு பால் இல்ல, திரட்டி பால். சரி, பாலுக்கு என்ன பண்றது? நீ கவலைப்படாதப்பா, நம்ம அடையார் பால்ட்டு போறீங்கள, அங்க வந்து திருட்டு வந்துட்டோம். அப்ப திருட்டு பால் தான் கரெக்ட். சரி, மேல படிங்க. வாழைப்பழம், மாம்பழம், திராட்சை எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு ஃப்ரூட் பச்சடி. ஏன்பா
அப்போ பழம் எல்லாம் வாங்கி வந்தாச்சா? ஆமா மாமி, நம்ம அன்பழகன் பழக்கடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். மாது அப்ப பணம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கு பணம் எல்லாம் எதுக்குமா? முத்து அன்பழகன் பழக்கடைக்கு போயிட்டு அன்பழகன் நெத்தியில துப்பாக்கிய காமிச்சு, டேய் நீ இலவசமா பழம் குடுக்கறியா இல்ல சுட்டுட்டுதான் நான் பயமுத்தி இருக்கான். அன்பழகன் பயத்துல சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டான். எடுத்துட்டு வந்து இறக்கிட்டோம். டேய் முத்து, விடிஞ்சா கல்யாணம், நீங்க என்னைக்கு பேங்க கொள்ளையடிக்க போறீங்க? பாருமா, அது நீ ஜானகி கழுத்துல தாலி கட்டினதும் நாங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம். சரி, குட் லக், இதோ பண்ணுங்க. சரி, நான் உள்ள வரேன். நான் உள்ள வா, ஏற்பாடுலாம் சமையல்லாம் பார்க்கலாமா? என்னடா வேணும்? தலைவரே, நம்ம திட்டத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்துல ஏன்டா உசுர வாங்க சொல்லி தொலை. தலைவரே, நம்ம சுரங்கம் தான் தோண்டியாச்சு. இப்ப நம்ம அங்க போயிட்டு பாதுகாப்பு பெற்றதுக்கு போயிடலாம். சரி, ஆனா அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? தொடர்ந்துதான்டா. தலைவரே, அது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பாதுகாப்பு பெற்றதுக்கெல்லாம் உடக்கம்பி எல்லாம் போட்டு திறக்க முடியாது தலைவரே. என்னடா பண்றது? நம்பர் சிஸ்டம் தலைவரே, நம்பர் சிஸ்டம். ஒரு சில நம்பர்ல போட்டு செட் பண்ணாதான் அந்த பாதுகாப்பு பெட்டகம் திறக்கும். அது என்ன நம்பர்னு அந்த பேங்க் ஏஜென்ட்டுக்கு தான் தெரியும். என்னடா பண்றது? பேங்க் ஏஜென்ட் யாருக்கு தெரியுமா? தலைவரே, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேங்க் ஏஜென்ட்டை பிடிக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணா அவனையும் இட்டுன்னு வந்துட்டு நம்ம அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறக்கணும். அப்படியா? பேங்க் ஏஜென்ட் தெரியுமாடா அவனுக்கு? கவலையே படாதீங்க தலைவரே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பேங்க் ஏஜென்ட் பேரு ராமானுஜம். நான் அவனை அலாக்கா இட்டுன்னு வரேன். ஓகேவா? சூப்பர். நாளை ஆயிடுத்து. இந்த ஸ்டெல்லா ஜானகி பொண்ணு வேற இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்கா. மாது எங்கப்பா? அதை ஏன் மாமி கேக்குறீங்க? மாதுவோட தாத்தா காத்தால 5 மணில இருந்து அவனுக்கு பஞ்ச கச்சம் கட்டி விட ஆரம்பிச்சாரு. இன்னும் முடியல. பாருப்பா, அவனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லி அழைச்சிட்டு வா. சாஸ்திரிகள் முகூர்த்த நேரம் கவரிட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. ஐயோ வேண்டாம் மாமி, இது வரைக்கும் பஞ்சம் வரைக்கும் தான் வந்திருக்கு, இன்னும் கச்சத்துக்கே வரல. சரி, நான் எதுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஏமா மைதிலி, சாப்பாடு பிடிக்கும் போது சேமியா பாத் போடலாமா இல்ல பகாலா பாத் போடலாமா? மதா, என்ன பேசுறீங்க? 2 கிடையாது, நான் சொல்றேன். பீசால் பாத். ஓகே போட்டேன்னா பாஸே கிடையாது, நீ க்ளோஸ். மாதுவா, எனக்கு இப்போ ஒரு விஷயத்தை நினைச்சாதான்டா ரொம்ப கவலையா இருக்குறாருவா. என்னதுமா? மாதுவோட அப்பா அவன் கல்யாணத்தை பார்க்க இல்லையே நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மைத்திரி சொல்ற? நான் தான் இங்க இருக்கேன். எவன்டா சொன்னா? ஆளும் மண்டையும் மீசையும் அயனாக்கும் சில மாதிரி மாது பெத்தமாவ சொன்னேன்டா. மைதிலி, இது பாஸ், அது முத்து. ஆமா, மருது எங்க காணோம்? மருது ஒரு முக்கியமான ஆசாமியை இட்டு வர போயிருக்கிறான். சரி, அது வரட்டும், நம்ம போலாம். போய் சமையல் நீ எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாத்துறேன், எல்லாத்தையும் ரெடியா இருக்கு. ஒரு வாட்டி நீ பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டனா அப்புறம் அப்ரூவ் பண்ணிடு. ஓகே மாமா? எங்க மருது கொண்டு வரேன் நானே, பேங்க் ஏஜென்ட்ட கொண்டு வரேன்னா சார் போய் தொலைஞ்சான். பேங்க் ஏஜென்ட் என்ன சொல்றேன் பிளான் பண்றீங்க? என்னன்னா அந்த பாதுகாப்பு ஒட்டகம்ல திமிங்கல்ல அந்த பாதுகாப்பு பெட்டகத்துக்கு நம்பர் போடணுமா, அது ராமானுஜன் ஒரு ஏஜென்ட். கொண்டு வர அநியாயமா இருக்கு. என்னடா அநியாயம் பண்றீங்களா?
இந்த பேங்க்குக்கு 20 வருஷமா வேலை பார்த்திருக்கேன்டா. பேங்க் கொள்ள போக காரணமா இருக்க மாட்டேன்டா நானு. பேங்க் நம்பர் சொல்ல மாட்டேன் நீ இப்போ. சொல்ல மாட்டேன்டா. மருது வேலை செய்யற துப்பாக்கி கூட 1 2 3 4 5 6 என்னடா கிண்டல் பண்றியா? உண்டா அதான் நான் நம்புறேன். அத லாக்கர் போட்டு கண்ண பார்த்துண்டா லாக்கர். சரி சரி மருது 4 5 6 இந்த நம்பர் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்தா புடி. தலைவரே இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாமா? 4 இங்க, சரி 5 பாஸ், 6 நான் இப்படி வச்சுக்கலாமா? டேய் அதான் நம்பர் சொல்லிட்டேனடா, என்ன போக விடுங்கடா டேய். கூடவே கூடாது. நீ சொன்ன நம்பர் தப்பான நம்பர் இருந்தா நாங்க என்ன பண்றது? அதனால நீ எங்கூடவே வந்து அந்த பாதுகாப்பு தட்ட வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஓம் கூடவா? ஆமா. அப்புறம் இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நம்ம எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொள்ளையடிக்க போறோம். கல்யாணமா? யாருக்குடா? லட்டெல்லாம் தர போறாங்க. மாப்பிள உள்ள வாங்க. எதுக்காக நீ மாதவன் மாப்பிள்ளையோட மாமா? யாருக்குமே இங்க பத்தி கிட்ட கிட்ட தெரியல. யாராவது தெரிஞ்சிருக்காங்களா? சார் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சார் நீங்க சீனு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. வாங்கு வாங்கு காஃபியை காப்பறேலாம் சீனு கொஞ்சம் காஃபி கொண்டு வாப்பா இவருக்கு. மதுரை மாப்பிள்ளையோட அம்மா என்னோட வைஃப். இந்த கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன் நானு. அப்பா கல்யாணம் எல்லாம் நடந்தாச்சு. ஆசீர்வாதம் மட்டும் பண்ணா போதும். ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். மாட்டேன். பண்ண மாட்டேன். மாட்டேன். வாசப்பா உங்களுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடுங்க. கவலைப்படாத மாத்து, நான் பாத்துக்கிறேன். முத்து மருது அப்படியே ஆசீர்வாதம் ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சுட்டு சாப்பாடு ரெடி. வெஜிடேரியன்ல அந்த பக்கம், நான் வெஜிடேரியன்ல இந்த பக்கம். பாஸ் நம்ம சுரங்கம் தோன்றதுக்கும் முகூர்த்த நேரம் நெருங்கிச்சு. வாங்க போலாம். அப்படியா? நன்றி என்ன சொல்றாரு பாஸ்? எல்லாருக்கும் நன்றி நன்றி சொல்றாரு. அப்பா நீயும் கூட போயிட்டு உன்னை இல்லப்பா இந்த அப்பா நீயும் கூட போயிட்டு இந்த பேங்க் எல்லாம் ஃபுல்லா கொள்ளை அடிச்சு கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு புது தொழிலை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆன்சர் ராஜன் நகரிங்க சும்மா சீவிட சீவி. நாங்க செட் பேங்க் கொள்ளையடி தான் வந்தோமா கொள்ளையும் அஷ்டம். பணத்தை அடிச்சுட்டு எங்க திரும்பி போலாம் பார்த்தா வழி இல்லை. ஆனா எங்க அதிர்ஷ்டம் யாரோ மாதாப்படை என்ன அங்க சொல்ல இந்த வீட்டுக்குள்ள அப்ப மட்டும் இங்க தப்பிச்சு போக. ஆமா போலீஸ் எங்களை துரத்திட்டு வருது. இங்க இருந்தா தப்பிச்சு போறோம். யாராவது போலீஸ் வந்து கிளம்ப பேச்சு மூச்சு விட்டீங்க அப்புறம் அவங்க மேல பழகி தொட்டா அப்புறம் நீங்க உசுருக்கு சொல்ல